1982 2026 ரஜினியின் அதே குணம் கமலுடன் கைகோர்க்கும் அதே பலம். கமலை போலவே ரஜினியிடமும் டெலிபோனிலேயே பேசி பத்திரிகைக்கு விஷயம் வாங்கிவிடலாம். சில நடிகர்கள் போல நேர வாங்க பேசலாம் என்று நம்மை அலைகழிக்க மாட்டார். இவரிடம் நான் கவனித்த பாராட்ட வேண்டிய ஒரு குணம், மற்ற நடிகர்களை பற்றியோ அனாவசியமாக கமெண்ட் அடிக்க மாட்டார். ஏன் வாயையே திறக்க மாட்டார். அன்று பில்லா ரஜினியாக இருந்தவர் இன்று வேட்டையன் தாண்டி கூலி வரை வந்துவிட்டாலும் சில குணங்கள் மாறவே இல்லை. அன்று செட்டில் வம்பு பேச மறுத்த அதே ரஜினி தான் இன்றும் சமகால போட்டியாளராக கருதப்படும் கமலஹாசனை பற்றி ஒருபோதும் எதிர்மறையாக பேசியதில்லை. நீங்கள் போகலாம் என்று இயக்குனர் சொல்லும் வரை காத்திருக்கும் அந்த ஒழுக்கம்தான் இன்று லோகேஷ் கனகராஜ் போன்ற இளம் இயக்குநர்கள் வரை ரஜினியை வியந்து பாராட்ட வைக்கிறது. கமல் ஒரு சகலகலா வல்லவர் என்பதால் படத்தின் ஒவ்வொரு துறையிலும் தன் பங்களிப்பை வழங்குவார். ஆனால் ரஜினி தன்னை ஒரு இயக்குனரின் நடிகராக இன்றும் நிலைநிறுத்திக் கொள்கிறார்.